பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் 1/1/2024 முதல் 7/1/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு தேய்பிறை நாட்களே. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த வார கிரகங்கள் எப்படி இருக்கின்றன, எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். ராசியை குரு பார்க்குறார், அதுவே 50% ஓகே. ராசிநாதன் போய் 5ஆம் இடத்துல உட்காருறது, அது ஒரு 50% ஓகே. இதை தாண்டி ராசிநாதனை குரு பார்க்குறார் உங்களுக்கு. அதே நேரத்தில் 9ல் குருவே இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய நிலையை மேக்சிமம் 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10 பார்க்குறார். அப்போது அதிகபட்சமாக உங்களுக்கு கிரகங்கள் இந்த ராகு கேது சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் ஓரளவுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும், நன்மைகள் நடக்கும். அதுலேயும் உங்கள் ஜனனகால தசாபுத்தி சிறப்பாக இருந்ததுன்னா இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிக்காது. இது கோச்சாரம் என்பது வெறும் 30% மட்டும்தாங்க. இது பை பர்த் ஜாதகம் தான் 70% பேச போகிறது. இருந்த போதிலும் உங்களுக்கு ராசியை குரு பார்ப்பதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை இருக்கும். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு வேலையில் ஒரு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல பேர் எடுப்பீங்க, நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறதால குடும்பத்தை நல்லா பிரிப்பார். 2ல் கேது இருந்தால் குடும்பத்தை பிரிப்பார். ஒரு அன்னோன்யமான ஒரு கப்புலாக இருந்தாலும் தம்பதியராக இருந்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினைன்னு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விடுவார். அதனால் ரொம்பவும் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. அது இது கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. பணம் பல வகையில் பையை நிரப்பினாலும் நல்ல வருமானம் கிடைத்த போதிலும் 2ஆம் இடத்து கேது கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். ஏன்னா சுக்கிரனுடைய வீடு அது 4ஆம் இடத்துல இருக்குது. சனி பார்வையில் இருக்கார். அஃப்கோர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருந்தால் எந்த ஒரு இதுலேயும் வேலை பார்க்க முடியும். வேலைக்காக முயற்சி பண்ணால் வேலை கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறதால வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பார்வை 4ஆம் இடத்துக்கு இருப்பதால் தாய் வழி சொந்தங்களால் ஒரு அனுகூலம் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. டெட் அகெயின்ஸ்டாக சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும், எதிர்ப்பாக இருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அது இன்ஸ்டியூஷன்லேருந்து நல்ல தகவல் வரும், நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு. மொத்தத்தில் பார்க்கும்போது பிள்ளைகளால் சந்தோஷம் அடைய போகிறீங்க.
கௌரவம் அடைய போகிறீங்க. ஆனால் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, இந்த 2ல் கேது இருக்குது. 2ல் கேது இருந்தால் குடும்பத்துலேயும் பிரச்சனை, 7ல் சனி இருந்தால் கணவன் மனைவிக்கும் பிரச்சனை. அப்போ வேலை அது மட்டும் இல்லைங்க, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், நண்பர்கள் எல்லோருமே உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள், கிளம்புவார்கள். புதுசாக என்னப்பாச்சு உங்களுக்கு, இவ்வளோ நாளாக நல்லா தானே இருந்தீங்க, இப்போ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் வாயத்திறந்தால் உங்களுக்கு எதிர்ப்பாகவே இருக்கும். அதுக்காக நீங்கள் சூதனமாக நடந்துக்குங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனையை தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் வரும். மற்றபடி அதையும் தாண்டி 8ல் ராகு இருக்கார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். இந்த ராகு 8ல் இருக்கிறதால வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், நட்பு வட்டாரம், உறவினர்கள்கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு, வம்பு வழக்குன்னு நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அசிங்கம் அவமானத்தை படணும். அல்லது நான் எல்லாம் சரியாக தான் இருக்கிறேன், சும்மா தெருவில் நின்றேன், என்னை கூப்பிட்டு சாட்சி போட்டாங்க, இப்போ கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும். அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பு இருந்தால் தான் போக முடியும். போனீங்கன்னு சொன்னால் அது இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றப்படும். அங்கே போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால, அதாவது குரு 9லேயே இருக்கிறதால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். கோயில் குளங்கள்னு போயிட்டு வருவீங்க. ஒன்று வெளிநாடு வேலைக்கு போகணும், இல்லை உயர்கல்விக்கு போகணும் 9ஆம் இடம்னு சொல்லலாம், இல்லை உத்தியோகத்துக்காக போகணும், இல்லை அது கூட இல்லைன்னா ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வருவீங்க. அது ஆத்ம திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும். உங்களுக்கு பாருங்கள், இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை 10க்குடையவன் பார்க்குறார். சனி பார்வை பெற்று பார்க்குறார். அப்போது வேலையில் உங்களுக்கு கலைத்துறை, சினிமா துறை, அதாவது கேமராவுக்கு முன்னாடி இயங்குபவர்களும் சரி, கேமராவுக்கு பின்னாடி இயங்குபவர்களும் சரி, அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கும், வேலைகள் கிடைக்கும். ஆனால் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான ஒழிய. மற்றபடி அரசு உத்தியோகம், தனியார் துறை இதெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு வேலை பளு தான் இருக்குமே ஒழிய, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். ஏன்னா 9ஆம் இடத்து குரு உங்களை கவசமாக இருந்து காப்பாற்றுவான். மற்றபடி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு 75 விழுக்காடு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இந்த ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டியது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள், மணிகண்டனை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.